வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிப்ளமோ டிசம்பர் 2020க்கான ஆன்லைன் தேர்வு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டோட்லேருந்து அஃபிஷியலாக வெளியிட்டு இருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைன் மோடில் தான் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் கண்டக்ட் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, த எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் த்ரூ கூகுள் கிளாஸ் ரூம் மூலிமா தான் வந்து எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி இஷ்யூடு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து டோட்டில் வந்து எக்ஸாம் நடத்துறதுக்கு வந்து சிஐடி தேர்வு அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க, கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் வந்து தேர்வு எழுதணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கூகுள் கிளாஸ் ரூம் மூலமா எப்படி தேர்வு எழுதணுன்றது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதில் எப்படி லைவாக எழுதலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போது அந்த மெத்தடாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா, த கொஷின் பேப்பர் வில் பி ஷேர்ட் இன் எஃப்டிபி பிஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. எஃப்டிபின்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவும் இல்லை, அது காலேஜுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஐடி இருக்கும், அதில் வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க டோட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறமா காலேஜிலேருந்து அந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி கன்சர்ன் ஹெச்ஓடி மூலயமா வந்து உங்களுக்கு அந்தந்த கூகுள் கிளாஸ் ரூம் இன்சார்ஜ் மூலயமா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து ஷேர் ஆகும். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வில் பி அப்லோட் த கொஷின் பேப்பர் இன் கூகுள் கிளாஸ் ரூம். உங்களுக்கு ஒரு கூகுள் கிளாஸ் ரூமுக்கு இன்சார்ஜ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட மெயில் ஐடி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட மெயில் ஐடி வந்து கொடுத்துருந்தால் தான் கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. கேண்டிடேட் வில் டவுன்லோட் த கொஷின் பேப்பர் ஃப்ரம் த கூகுள் கிளாஸ் ரூம். கூகுள் கிளாஸ் ரூம் தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் த எக்ஸாமினேஷன் இன் த A4 சைஸ் பேப்பர் போத் சைடு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிமிட்டட் டு 10 பேஜஸ். ஸோ போத் சைடில் எழுதலான்னு இருக்காங்க, ஆனால் லிமிட்டட் வந்து 10 பேஜஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் தான் நீங்கள் வந்து A4 ஷீட்டில் எழுதணும். A4 ஷீட்டில் நீங்கள் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா, ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்டு சப்ஜெக்ட் கோட் டு பி ரிட்டன் ஆன் த டாப் ஆஃப் த ஈச் பேஜ். A4 ஷீட்டில் வந்து நம்ம ஆல்ரெடியே சொல்லிட்டோம், 20 mm கேப் விட்டு நீங்கள் வந்து A4 ஷீட்டை வந்து பார்டர் பண்ணி அதில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் மேலே எழுதணும், டாப்பில் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, சப்ஜெக்ட் கோட் அது வந்து நீங்கள் டாப்பில் எழுதணும். நான் வேணால் A4 ஷீட்டில் உங்களுக்கு மாடல் வந்து எல்லாமே அந்த சிஐடி தேர்வு எப்படி எழுதணுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதோட லிங்க் கொடுத்தா உங்களுக்கு கிளியராக தெரியும், நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் கிளியராக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரோட பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாம், பேஜ் நம்பர், சிக்னேச்சர், இது வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து எழுதணும். பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதணும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த எக்ஸாமினேஷன் த ஸ்டூடெண்ட் வில் ஸ்கேன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்டு கவர் இட் இஸ் PDF ஃபைல். உங்களோட PDF ஃபைல் வந்து எப்படி இருக்குன்னா, ரிஜிஸ்டர் நம்பர் _ சப்ஜெக்ட் கோட் இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். எப்படி வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து PDFாக கன்வெர்ட் பண்ணோம், அடோப் ஸ்கேனர் மூலிமா எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நீங்கள் அது கிளியராக பார்த்துங்க, எப்படி வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து PDFாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்றது பார்த்துக்கலாம். த கேண்டிடேட் வில் அப்லோட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் த்ரூ கூகுள் கிளாஸ் ரூம் வித்தின் த ப்ரிஸ்கிரிப்டு டைம் லிமிட் ½ an hour. உங்களுக்கு ½ an hourக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணதில் டைமிங் எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் மூலமா நீங்கள் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். எழுதி முடித்த ஆன்சர் ஷீட்டை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்பேட்ச் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து ஸ்பீட் போஸ்ட், ரெஜிஸ்டர் போஸ்ட், இல்லைனா ஆர்டினரி போஸ்ட், இல்லைனா கொரியர் சர்வீஸ் மூலமா நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டியூஷனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் பர்சன் வந்து அலோடு இல்லை, கொரியரில் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொரியர் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்தந்த காலேஜுக்கு வந்து போய் சேர்ந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, த டீட்டெயில் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரிசீவ்டு ஆர் டு பி entered in the Excel file, instruction to be issued later. ஸோ யாருக்கெல்லாம் அது வந்து காலேஜில் அடுத்தது பண்ண போகிறாங்க, நீங்கள் வாங்கின பேப்பர்லாம் வந்து எக்ஸல் ஃபைலே எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து டே டு டே பேசிக்கில் வந்து இன்றைக்கி எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்களோ அதை வந்து அவங்க பண்ண போகிறாங்க. த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் வேல்யூவேஷன் ஸ்கிரிப்ட், இது வந்து அந்த பேப்பரை வந்து யார் வேல்யூவேஷன் பண்ணது, எப்படி வேல்யூவேஷன் பண்ணது அடுத்து வந்து சீக்கிரமாக அறிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தந்த காலையில் வேல்யூவேஷன் பண்ண போகிறாங்களா, இல்லைன்னா அந்த காலையில் ரிசீவ் பண்ணி வேறு எங்கன்னா அனுப்ப போகிறாங்களா அப்படின்றது இன்னும் அவங்க அதுக்கான தகவல் சொல்லலை. சீக்கிரமாக அதுக்கான தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து த கூகுள் கிளாஸ் ரூம் ஆர் டு பி
கஸ்டமைஸ்டு கான்ஃபிகர்ட் as per circular already issued. கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து எப்படி நீங்கள் செட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருப்போம். அது கூகுள் கிளாஸ் மூலிமா கண்டக்ட் பண்ணது. ஸோ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நான் அதான் வீடியோ ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். The soft copy of answer script are to be collected only using quiz assessment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசைன்மெண்ட் அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டி வந்து க்ரியேட் பண்ணுறாங்களா, அவங்க வந்து குவிஸ் ஃபார்மேட்டில் வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூமுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் அண்டு சாஃப்ட் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒன்லி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அதுதான் நம்ம அடோப் ஸ்கேனர் மூலிமா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டவுன்லோட் பை த ஃபேக்கல்ட்டி அண்ட் சப்மிட் டு பிரின்சிபல் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். இது வந்து ஸ்டாஃபுக்கு சொல்லியிருக்காங்க. உங்கள் கையில் வந்து அவங்க நீங்கள் சாஃப்ட் காப்பி அனுப்புகிறீங்களா, அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் வந்து அந்த கிளாஸ் இன்சார்ஜ் வந்து டவுன்லோட் பண்ணி பிரின்சிபலுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக சப்மிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஆஃப் ஒன்லி தோஸ் கேண்டிடேட் ஹூ ஹவ் upload the PDF Google Classroom within prescribed time limit who answer script received at the instruction within the prescribed time limit will be considered for valuation. என்னென்னா அவங்க சொல்ல டைம் லிமிட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து பேப்பரை வந்து வேல்யூவேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் அப்லோட் பண்ணுற டைமிங் எல்லாமே காமிக்கும். ஸோ அவங்க வித்தின் டைமிங் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. சப்போஸ் டெக்னிக்கல் எரர் எதனா வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இன்டிமேட் வந்து உங்கள் இன்சார்ஜுக்கு வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க. சப்மிட்டிங் மோர் தென் ஒன் பேஜ் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஃபார் பர்டிகுலர் சப்ஜெக்ட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் மால் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டீஸ். ஒரு நீங்கள் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டே மறுபடியும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து மால் ப்ராக்டிஸ், அதாவது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து வெளியிட மாட்டாங்க. த பிரின்சிபல் ஆர் ரெக்வஸ்ட் டு கிரியேட் கூகுள் கிளாஸ் ரூம் ரெக்வஸ்ட் த போர்டு எக்ஸாமினேஷன் என்ரோல் த கேண்டிடேட் ஆஸ் பர் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் without waiting for normal roll. Normal roll will be issued at the earliest after scrutiny. இது வந்து பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து நார்மல் ரோல் வரதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு நீங்கள் அவங்களுக்கு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க. என்ரோல்மெண்ட் யார் யார் வந்து இந்த ஸ்டூடெண்ட் எழுத போகிறாங்கன்னு வந்து க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக அடுத்து என்னென்ன போல்டில் கொடுத்துருக்கேன்னா, சின்ஸ் த எக்ஸாமினேஷன் ஆர் கண்டக்ட் இன் ஆன்லைன் மோடு தான் இந்த எக்ஸாம் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு அட்டெண்ட் த எக்ஸாமினேஷன் ஒன்லி ஃப்ரம் த பிளேஸ் அண்டு டிஸ்பேச் த ஆன்சர் ஸ்கிரிப்ட். அவங்களோட ஸ்பேஸ்லேருந்து தான் எழுதணும் அப்படி, அதாவது மாணவர்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கே தான் எழுதணும். அதாவது உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் தேர்வு எழுதலாம். இங்கே வந்து காலேஜில் வந்து தேர்வு எழுதக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இன் பர்சனாக நீங்கள் அனுப்பக்கூடாதுன்னு தான் மறுபடியும் அவங்க சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, கொரியர் சர்வீஸ் இதில் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நாட் விசிட் த இன்ஸ்டியூஷன் டு ஹேண்ட் ஓவர் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இன் பர்சன். ஸோ காலேஜ் வந்து நீங்கள் நேரடியாக கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. All the principals are requested to follow up the above instructions strictly and head of flying squad are also requested to ensure the strict complete of the institution. இது வந்து பிரின்சிபலுக்கு ஃப்ளைங் ஸ்குவாடுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ டிப்ளமோ எக்ஸாம் சம்மந்தமான அப்டேட்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க்கு, வெப்சைட்டு மற்றும் ஃபேஸ்புக் வந்து ஃபாலோ பண்ணினே இருக்கேன். இன்டிமேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். நம்மளோட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட் எப்படிலாம் எழுதணும் அப்படின்னு தமிழில் இன்ஸ்ட்ரக்ஷன் டைப் பண்ணி கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் கண்டினியூ எல்லாத்தையும் பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நீங்கள் அந்த சிஐடி தேர்வுக்கான எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.